மரியாதைக்குரிய வங்க நகரம் இருப்பிடம் அண்டக்குடி மரியாதைக்குரிய அருமை ஐயா KR கருப்பையா சேர்வை ஐயா அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி. மறக்க முடியாது எங்க அப்பா எங்க குடும்பத்துக்கு நன்றி. வரட்டும் இங்கே பார்க்கலாம். இன்னைக்கு இப்ப பாரு எவ்வளவு அவன் அந்த ஆளு வயசு என்ன என் வயசு என்ன சரி சரி பாப்போம் இருக்கட்டும் இருக்கட்டும். நமக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு பார்ப்போம். யாருக்கு வரட்டும் இங்க வரட்டாங்க. இந்த பக்கமே வரக்கூடாது. கொடுத்த 500 ரூபாய் திருப்பி வாங்கிட்டு போகணும். எதுக்கு பாருங்கள் வந்த வரவங்க தான் வந்திருக்கேன். வணக்கம் 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 வணக்கம். வந்தாரை வரவேற்பது வந்து தமிழ்நாடு தெரியும். வந்தாரை வாழ வைப்பது இல்ல. அது நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னேன். அபச்சாரம் செய்தாலும் கூட இழந்த ஒருவரை உபச்சாரம் செய்ய வேண்டும். பெரிய இது தெரியாதது. சரி இதெல்லாம் என்னையா என்ன இதெல்லாம் பேச்சாது. இன்னைக்கு பாப்போம் பாப்போம். என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீங்க என்ன கேக்குறேன்? பாதம் பெருவேனும் பாதம் பருப்பு இவன் நான்கு மிளந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சு துகள் கரிமுகத்து துய்மணியை நீ எனக்கு சங்க சாவியை தலைவரிடம் கொடு. தீவனு வச்சுக்கிறப்படாது. சாயந்தரம் கொடுத்துடணும். அறிவாளியா முட்டாளா நீ? யாரு சோத்த திங்கிட்ட சோத்த விட்டு வேற நீங்க யாரு அறிவுட்ட முட்டாள். நீங்க எதாவது பேசிக்கிட்டே இராவா பேச விட்டு பேசுறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஓஹோ 10 மணில நீ வந்து பேசுன பாடுன ஆடுன என்னென்னமோ பண்ணி இல்ல. சரி நான் குறுக்க வந்தனா யாரு? அப்ப நீங்க வர முடியாது. அப்ப எனக்கு உண்டான நீ பாடும்போது நீ பேசும்போது நான் குறுக்க வந்து பேசுறேனா? இல்ல இல்ல. சரி இப்ப நான் பேசும்போது ஏதோ உனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறேன். நீங்க பேசுங்க. இருவாரு. இப்ப நான் பேசும்போது உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ பேசுறியே. எத்தனை கவி பேசுவ நீ? யாரு? எத்தனை கவி பேசுவ? எத்தனை கவி நீங்க பேசுவீங்கன்னு கேக்குறேன். எத்தனை கவி நீங்க பேசுவீங்க? ஆணவத்துல ஆடாத. யாரு? அசிங்கப்பட்டு போயிரு. நாங்க ஒண்ணு ஆணவத்துல ஒண்ணு ஆடல. ஆடுறது நீங்க. ஒரு மேடையில
ஒரு மேடையில சண்டை வர்றது இயல்புதான். ஒரு மேடையில சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ள பேசி தீத்தாச்சு. ஆனா நீ அதே இன்னும் கர்வத்துல வச்சுக்கிட்டு கர்வத்துல மரியாதை காணுவியா? என்ன நாரதர் வந்தா நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேக்குறேன். யார் கோமாளினா என்ன கோமாளினா உங்களுக்கு என்ன அவ்வளவு என்ன கிள்ளுக்கிறேன்னு கேக்குறேன். எனக்கு கிள்ளுக்கிறதா வயசுக்கு தான் மரியாதை, வயசுக்கு மரியாதை தனியா கொடுக்கணும். மேடையில நீ பெரிய ஆளு, வெளியில வந்தா நான் பெரிய ஆளு. நீ பெரிய ஆளுங்கறியா? இப்ப நான் இந்த இடத்துல நான் தான் பெரிய ஆளு, இன்னைக்கு நான் தான் பெரிய ஆளு. சரி பேசி பாப்போம். பேசலாம். என்கிட்ட தோத்து போயிட்டா என்ன செய்யறது மேடையில? என்கிட்ட தோல்வி இருந்தா என்ன செய்யற? நான் தோக்க போறேன். நான் ஏன் தோக்க போறேன்? தோத்து போயிட்டா என்ன செய்யற? தோக்க மாட்டேனா? ஒரு வேளை தோத்து போயிட்டா டவுசரோட போறேன். பேச்சுக்கு மாற்றம் இல்ல. ஐயா கேட்டுக்கிட்டீல்ல, என்கிட்ட தோல்வி அடைஞ்சானா டவுசரோ எல்லாத்தையும் கரண்டி போட்டுக்கிட்டு பாத்து கேட்டு இருக்க பாரு, நிர்வாகம் போய் சொல்றாரு. இருக்க பாரு அண்ணே. சரியா? ஏன் டவுசர் போட்டானா? அது முடியாதியா? இவ்வளவு அகம்பாவ இவ்வளவு ஒரு கோமாளி பைய உனக்கு இவ்வளவு அவமானம் இருக்கும், எனக்கு எவ்வளவு இருக்கா? அவங்க சொல்றது செல்லாது, நான் சொல்றேன் டவுசரோட போய் பாத்துக்கிறோம். ஏன்னா ரொம்ப போகக்கூடாது. சரிவா பேசுவாமா? இல்ல வர நாங்க மட்டும் சொல்லுங்க டவுசரோட போட்டு, நீங்க சொல்லுங்க நீங்க உனக்கிட்ட போய் நான் தோத்து பண்ணா யாரு? அதான் நானும் சொல்றேன். ஒரு வேளை வாங்கின நான் தோத்து போயிட்டேன்னு சத்தியமா சொல்றேன். இந்த அண்டாக்குடி மேடையில இருந்து அந்த கட்ட பிடிக்கல. என்ன தம்பி, என்ன சங்கத்துல 2 கட்டை தொடச்சு வச்சத நான் பார்த்தேன். சரியா? கட்ட பிடிக்கலன்னு வேற என்ன சொல்ற? அந்த நாரதர் வேஷமே போடப்படாது. கட்டையும் முடிக்கல, இந்த வேஷமும் நான் போடல. முதல்ல நீ ஆரம்பிக்கிறியா நான் ஆரம்பிக்கவா? நீங்க ஆரம்பிக்க முதல்ல. மண்மணி மாவட்டை வீட்டு சொல்லி போக தூரம் நல்ல குடும்பத்தை மாபெரும் கோபுரத்து வீட்டு இருக்கும் செல்வ கடவுளை கைகள் கடும் விநாயகபுரம் தொட்டு ஆரம்பிச்சு முடிஞ்சா பேசுறீங்க. கட்டுக்கு ஒரு கண் கொடுப்போம். இந்த கணக்காயில் உரையினில் இரிசி விசேரே நற்படை எடுத்துட வேண்டும், நான் நன்றாக படித்தினை முன்னேற வேண்டும் என்று வாணிதாசன் சொல்லியிருக்கார். பாதம் நெருங்கி பாதம் மறுப்பு நான்கு நடந்து உனக்கு நான் தருவேன் கோலத்தை தூக்க கழிவு துப்பமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தானே ஆரம்பிக்கிற பேசு. கட்டுறது கைமண்டளவு கல்லாதது உலக அளவுன உற்ற கலைமடத்தை ஓதிக்கிறான். வெத்தவர பந்தயம் கூற வேண்டாம், புலவில் எறும்பும் தன் என்றான். ஆபத்துக்குதான பிள்ளை அரும சிக்குதான தாயத்தினாலே எடுத்து வழியாத விட்டு கோத்தி அடக்காத வேண்டும் குறுமொழி கேளாதீர்கள் பாவதி தீராத பையனில் இருந்தும் ஏழும் தான் பேசுற முடிஞ்ச பேசு. சொல்லுங்க சொல்ல புரிதல் சொல்ல சொல்ல சொல்லுங்க இன்னை அறிந்து சொன்னா. ஐயோ யாயா இது தேவையில்லாத வேலை. நறுக்கு தெரிச்ச மாதிரி அடிக்கிறியா? தெரியுது அடிக்கிறையா? வாழ்த்து நல்லா பேசுறீங்க. தெரியுதுல்ல, அதுக்குதான் வாயா கொடுக்க கூடாது. நான் சொன்னா நானும் வேஷம் யாயா போட்டுக்கிட்டு இதுக்கு இந்த வேஷம் பண்ணாட்டி என்ன பண்ணுவேன் அடுத்து? ஐயா நான் என்ன செய்வேன் தம்பி? இப்பவும் நான் அவனை பாவம் பார்த்துக்கிட்டு அது நான் எதுக்கு எதுக்கு பாவம் பேசிய முதல்ல சகல சாஸ்திரங்களும் சேமமாக சிவனின் அருகிலே காம நோயை விட்டு கருத்திலே உணர்ந்த பின் ஊமையான காவி இருப்பவர்கள் ஈசனே நமசிவாய வாழ்க நாதன் நாள் வாழ்க இப்பொழுது வெண்ணெஞ்சிலிங்க நாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி நாள் வாழ்க அதுவும் ஆயின்ற அன்னிப்பா நாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க மாதம் பாடு சொல்ல இருபுறவை சூழும் சூழும் தலைமைக்கு அல்ல மறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை பருவா நெறியலிக்கு வாதவூர் எம்புன் திருவாசகம் எனும் தேன் மாசில் வினையும் ஆலை மதியமும் ஈசுதன்றி நீங்கள் வேணிலும் மூசு வண்டரை பையையும் போன்றதே ஈசன் இந்த இணையடி நிழலே பாறை பாடு இயற்கையோடு வாழ பழக மனிதா மனிதா இயற்கை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா அந்த செயலில் மறைந்து இருக்கும் துயரம் பெரிதா கிழக்கு நீர் நஞ்சானது இன்றி யாரால பூமி கட்டு மகாபாரதம் இன்றி யாரால காடு தந்த சிந்தனைகள் அழித்தது யாரு காலிலே கட்டுவது காரணம் யாரு ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் நடந்து போய் வாடி 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 போட மாந்தார்கள் ஓடி 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 என்ன இந்த கோடி என்று பாடிவிட்டார்கள் பாடு ஒரு வண்டு வந்து தன்னை உண்டு தீங்கிறதை கண்டு தானது சம்பவம் என்று தடக்கையில் எடுத்து முன் பார்த்தான் மலர் கரம் குழுண்டு அஞ்சு போனது வண்டோ பறந்தோ பறந்தா புதிய புகழ்ந்தாள் உணவுதை உணர்வை கலங்கட முத்தாடு முற்றமைக்கு பறந்து சிலை கொண்டோடும் கிளைகளை தேர்ந்தெடுத்து வளமாறி நடிப்போம் கிம்புடியின் மும்படி நடிப்போம் செலவுரங்க தேமாவின் பழங்களை வந்து நடிக்கும் தேனார் செலவகாச வானுகளை வெடிக்கும் பழங்களுடைய மகராசர் குறும்பட வீசல் வளமரியும் தெரிய ஒரு மலை என்று பாடிவிட்டார் பாடு பட்டினிக்க வைத்த பண்பனை போற்றி போட்டு பெண்மை தாங்க வைத்த பெரியனை போற்றி போற்றி வன்மை உயிர்ந்த வள்ளலை போற்றி 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 சொன்னாய் காட்டு கருவேப்பிலை பூத்தாலன்னா கடலில் பெருத்தாலன்னா எட்டி பழுத்தாலன்னா நாய்பால் சுரந்தாலன்னா ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன வேதமுதிய வேதி இருக்கும் மழை நீதிமன்ற நெறி இருக்கும் மழை மாத வெப்பை மங்கையின் பொருள் மாதம் ஒன்று மும்மாறி மழை என வெய்யுமே என்று வரையதான் முடிஞ்சா பாடு முத்தை தரு பத்தை தருடே அத்திகரை சக்தி தரவிட முத்தை ஒரு வித்து குருவது என ஓவதும் உங்கள் பவர்க்கு கருது கற்பட்டது கற்பத்தில் முக்கத்து பகவது அது வேலை 10 தலை தத்தை கருது ஒட்டை கரு மட்டை பொருள் மட்ட பகல் மட்டது இரவாக அகலமாகி எதிரமாகி அதிகமாகமாகி அயனமாகி அடியனமாகி அரணமாகி வேளாய் கருமாகி வேலுமாகி இனிமையாகி ஒருவனை இருளமிதில் ஈரமாகி எனவனுடைய வேண்டும் மதுரையாகி மறுமலாகி மகிழ்ந்து ஓடிவனே வனமுறை
நல்ல பூஜை மகிழ் இருக்க முடியவே தேவையான ஜெயங்க தகுதி விதோதி மீனவர்களே திருப்பதிவான பழமுதிர்ச்சோலை மலையின் சேவை பெருமாளை வரமாடு ஒருவனமாவது ஒருவனமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகி வந்து ஊடு துறந்த மீது கலந்து பணியில் ஒரு மாது சுருத்தலி மாது வண்டியில் வந்து புகுந்து திரண்டு பத்திமே அருமை கமட்டம் இது என்ற பார்வைமை இவாய் சரி கைகள் என்ற ஒரு ஓமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மாட்டானே உதிரமாக புவியில் விழுந்து யோகமும் ஆரவம் நாளும் அறிந்து ஒரு நகை ஊரில் இதர மட்டால் வாறு ஓடு தந்து வந்து மடியில் இருந்து மல்லில் மொழிந்து வாயிற போதுனா நாம விளப்ப உடைமணி ஆட அரைவடம் ஆட உண்ப ஒருத்தன் போது தங்கள் உண்டு தெருவில் இருந்து புழுதி அடைந்து தேடிய படுற ஓடி நடந்து 5 வயதை குரு ஞான புதசம் முத்தமிழ் கலை மிரண்டு கவி இல்ல என்ன எதுக்கு கவி இல்ல கவியா இல்ல பேசணும் கவி பேசியா அழியாது என்றால் வேகாது எங்களால் உள்ள தனியாவது குடித்தான் வருவிலை விரிவடாய் கள்ளத்தாகலாம் நட முடியாது கல்வியின் நிலைத்து கொண்டிருக்க உலக முதலேடி உலகடன் என்று பாரு மாடு கடல் நிலம் கடிதம் ஏதோ புராண ஜெயகரன் இது சங்கர தோது ரத்தன தர்ம தாத்ரா யாகத கவி பேசு பர்ச்சே கடல் பர்ச்சே ஏதோ பர்ச்சே ரத்தின பர்ச்சே பூ பர்ச்சே காலாண்டு பர்ச்சே அரண்டு பர்ச்சே தமிழ்நாடு பப்ளிக் அவனே கலைகள் பேர கேக்கல குரு புட்டு உன்னை கலைகள் கேட்கிற கவியை பேசுறேன் கவி எங்க ஒரு இத பேசியா போல கவி இது கவியாது ஆமா கப்புங்க நட்பாரோட மெல்லியர் கூட இருந்து போறதும் சுத்தோமனை கிழவர் மாண்புகள் தான் கவி இருக்கு பேசு சுத்திரபூமியில சுத்தா வந்து போய் சுத்தா வந்து சுத்திரபூமிக்கு வந்து சுத்திரபூமி சுத்தா வந்து சுத்தா வரணும் கிறுகிறு சுத்தம் வரலாம் இது கவி இல்ல சங்கம் முழங்க தமிழ்நாடு நினைத்து போதா முங்க முழங்காது பொழுதுதான் முடியாது திங்கள் புள்ளுவங்க சாரம் ஒரு ஆக்கால் கண்கள் இரண்டு முழங்கால பாரு பாடு பளிச்சிடு வெண்மைக்கு பவித்ரா துணி சோப்பு 10 துணி சோப்பு ஒரு பாக்கெட் துணி பவுடர் ஒரு பாக்கெட் பாத்திரம் விளக்குற பவுடர் விலை ரூபாய் 100 மட்டுமே பளிச்சிடு வெண்மைக்கு பவித்ரா துணி சோப்பு 10 துணி சோப்பு ஒரு பாக்கெட் துணி பவுடர் ஒரு பாக்கெட் பாத்திரம் விளக்குற பவுடர் விலை ரூபாய் 100 மட்டுமே புனே மணிக்கு நீ சிலமணி விளம்பரம் மின்னு மணி மேகலை ரெண்டா ஒளிப்ப சின்ன மலர் கூட செடி அண்ணவை நல்ல மாவன உரைத்தார் பாடிட்டார் பாடு சேலத்து பாத்திரம் கம்பெனி விளம்பரத்திற்காக உங்க வீடு தேடி வந்துகிட்டு இருக்கமா சேலத்து பாத்திரம் 150 ரூபாய்க்கு 2 அலுமினிய பாத்திரம் கொடுத்துருக்குமா வாங்கம்மா வாங்க சேலத்து பாத்திரம் கம்பெனி விளம்பரத்திற்காக உங்க வீடு தேடி வந்திருக்கோமா வாங்கம்மா வாங்க 150 ரூபாய்க்கு 2 அலுமினிய பாத்திரம் கொடுத்துருக்குமா சேலத்து பாத்திரம் படியினரும் அவளச்சபையும் கடியும் ஊந்தாமல் ஒரு துணியிடையும் அண்ணு பகலமானவரதும் துதித்தால் கல்லும் சொல்லாத கவி என்று பாடித்தார் பாடு உட்கார முடியாத சேரு படுக்க முடியாத கட்டில் நெல்லு வைக்க முடியாத அண்டா சட்டி பழைய ஓட்டாவோட ரொம்ப தகர வாங்குற வண்டி பார்த்துட்டு வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க வெள்ளைக்கிழமை விடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை அடையாளத்தோடு சரியாசம் வைத்த தாயே என்று பாடித்தார் பாடு ஓம் சக்தி காவலி வண்டி அனைத்து வகையான காய்கறிகளும் எங்களுக்கு வாங்கம்மா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பீன்ஸ் அவரைப்பட்டு சவுச்சவு கேரட்டு முள்ளங்கி அனைத்து வகையான காய்கறிகளும் எங்களிடத்தில் இருக்குமா வாங்கம்மா வாங்க வரும்போது பைய எடுத்துக்கிட்டு வாங்க கவனமா மெதுவா வாங்க கொல்லிமலை சட்டை சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் மஞ்சள் கொல்லிமலை சட்டு வாங்கம்மா வண்டி வர்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் உங்க ஊர் தேடி உங்க வீடு தேடி உங்க நாடு தேடி நாங்க வர்ற கொல்லிமலை சட்டு சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் மஞ்சள் கொல்லிமலை சட்டு நீங்க வாங்குறது ஒரு சட்டா வாங்கிடலாம் அரை சட்டா வாங்கிடலாம் ஆமா சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் மஞ்சள் கொல்லிமலை சட்டு வர்றது உங்க ஊர் தேடி உங்க நாடு தேடி வண்டி வந்துகிட்டு இருக்கு நீங்க அரை சட்டா வாங்கிடலாம் இல்ல ஒரு சட்டா வாங்கிடலாம் வானர மனிதனே தூக்கம் தான் நெரிசல் தாண்டி பித்தனை ஞானவர் கவியின் நவீன நூல்கள் ஈனருக்கு உரைத்து ராகவன் என்று பாடிவிட்டார் வேறு அவனை பேசு உப்பு வண்டி போறது பாருங்கம்மா உப்பு வண்டி தூத்துக்குடி உப்பு அல்ல குறையாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க வீடு தேடி வந்து வாங்கம்மா வாங்க உப்பு வண்டி வருது பாருங்க உப்பு வண்டி தூத்துக்குடி உப்பு பார்த்து கவனமா வாங்கம்மா உப்பு வண்டி வருது பாருங்கம்மா உப்பு வண்டி தூத்துக்குடி உப்பு அகர முதல்ல எழுத்தலாம் ஆதிபவன் முதற்றே உலக என்று பாடிவிட்டாரை பாடு கட்டத்தனால் ஆய வெறுங்கள் வாழறிவு நட்டா தொழார் எண்ணி என்று பாடிவிட்டாரை பாடுவா உலவிசை எங்கினால் மானடி சேர்ந்தார்கள் நிலவிசை நீடு வாழ்ந்தார் என்று பாடிவிட்டார் பாரு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்று பாடிவிட்டார் பாடு உடுக்க இழந்தவன் கைவோட ஆங்கி இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று பாடிவிட்டார் பாடு பாடு ஒழுங்கு மரியாதை வந்து கவி பேசிய தூக்கம் உறக்கம் என்பது ராமாயணத்திலே ராவணேஸ்வருடைய தம்பியாவோடு கும்பகராவட்ட வாழானே 6 மாதம் விழுந்திருக்க வேண்டும் 6 மாதம் உறங்க வேண்டும் என்று ஓடி 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 உட்கார்ந்த அந்த ஜோதிகை திருப்பி வந்தாரா யார் வந்தது வரலாகப்பட்டவன் தலையில கை வைத்தார் யார் பத்மாசனம் வாங்கி வரும் எவன் தலையில கையை வைக்கிறவர் அவரை சிவனாவை வெடித்தவர் உயர்வோடு பிடிக்க வேண்டும் நெஞ்சில் கை வைத்தாயா கையை எடுத்து வணங்க வேண்டும் இறைவன் அமர்ந்தான் ஐயா எங்கே அமர்ந்தான் சுக்ரீவாகப்பட்டவனுக்காக எழுந்து வந்தான் வரவே இல்ல நான் வரவே இல்ல தெரியாதனமா வந்து தொலைச்சிட்டேன் நான் என்ன செய்வேன் என்ன விட்டு தொலை ஒரு மசிறு தெரியாது எனக்கு மயிர் என்றால் தமிழ்ல எனக்கு ரோபம் என்ற அழகான பெயர் இருக்கிறது எந்த வயது சொல்றீங்க அப்பா தம்பி யாருக்கு யார் தம்பி ராமாயணத்துல இருந்தாங்களே ராமன் மரணன் லட்சுமணன் சத்ருகன் என்று சொல்லக்கூடிய இருந்தாங்களே இல்ல பஞ்சப்பாண்டவர் இருந்தாங்க அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்கணும் அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது எடுத்துக்காட்டாங்க தருமன் பீமன் அர்ஜுன் நகரன் சகாதேவன் என்று மகாபாரதம் அவங்களே சொல்றீங்களா
ஆனா அந்த புடிக்க போன நல்லா இருக்கும். காலை எடுத்து வச்சா எவன் ஒருத்தன் காலை எடுத்து வச்சானோ ரிஷிமுக பருவத மலையில அந்த மலையில அவனுடைய சிரமாகப்படுத்தி வெடித்து ஒரு மரகவாவுடைய குடித்தாலே சாவா. அது மாதிரி நீங்க காலை எடுத்து வைக்கிறீங்களே ஏன்? யாருக்கிட்ட போட்டிக்கோ வாங்க, நல்லா இருக்கீங்களா? அவட அறிவுட்டவனே பெறப்பா பேசுனா போட்டியில என்னைய இந்த எண்ணெயில பேச போடக்கூடாது, கட்ட முடிக்க கூடாது, எனக்கு சட்டம் போட்டா அது அப்ப சொன்னேன். போட்டியில யார் வெற்றி பெற்றது? நீங்க போட்டியில நான் வெற்றி அடைந்து நீ தோல்வி அடைந்த என்ன செய்யறேன்னு டவுசரோட போறோம்னு சொன்னேன். மரியாதை ஓடி இது மட்டும் வேணாம். ஏய் வாடா இங்க. டேய் வாடா இங்க. வாடா இங்க. நேரா இங்க வாடா. டேய் என்னடா கோல் அது? என்ன கோல் அது? டவுசரோட நிக்கிறேன். நீ போட்டிக்கு வருவ இல்ல எதுவும் பேச ஆசைப்படுறியா? நல்லா இருக்கு. 500 ரூபாய் குறைச்சிக்கிட்டு பேசுவோம் விடுங்க. ஏன் அந்த 500 ரூபாய் கொடுத்தாங்க? நீங்க தான் கொடுத்தீங்களா? உண்மையிலே பரவாயில்ல. உண்மையிலே ஏன்னா ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்து கொண்டு சில கவி பேசியிருக்காரு அப்படின்னு உண்மையிலே அவருக்கு கைத்தறி கொடுங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஏன்னா வயசுல சின்ன இருந்தாலும் போட்டிருக்க பேச முடியுது. உண்மையிலே வாழ்க வளமுடன். நீடோடி வாழ. நல்லா படிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நீ போட்டிக்கு வருவ? மசல கூட நான் அந்த உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். சரி வேற என்ன கேட்க நாள் சரியா? நீங்க எந்த ஊரு? யாரு நீங்க? யாரு கேட்கறது? நான் தான் கேட்கிறேன். நீங்க கேட்டா யார் சொல்லணும்? நான் கேட்டா நீங்க சொல்லணும். இவெல்லாம் நீ அற்புதமா பேசுறீங்கல்ல? ஆமா. இப்பதான் உங்களை சோதிக்க போறேன். கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். இப்ப நீங்க வந்து என்ன கேட்க போறீங்க? இடம் ஏன்னா உங்களோட இடம். ஆமா. உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேன், அதனால என்ன கேட்க போறீங்க அப்படிதானே? கேளுங்க. அதுதான் யார் நீங்க? நீங்க யார் நீங்க கேட்டா நான் பதில் சொல்லணும். ஆமா ஆமா. நான் கேட்டா நீங்க பதில் சொல்லணும். இதானே உலக இயல்பு. இதுதான் இதுதான். ஆனா நான் சொல்ற ஒரு விஷயம் நல்லா உன்னிப்பா கவனமா கேட்டுக்கங்க. சரி சரி. யார் நீங்க கேட்டது? யாரு கேட்டது? வந்து நான். யாரு கேட்டது? கேட்டது நான். இதானமா தானே இருக்க? யாரு? இதானமா தானே இருக்க? ஆமா. நீங்க கேட்டியா நான் கேட்டனா? என்ன கேட்டேனா? நான் தானே உங்களை கேட்டேன். நீ எப்படா கேட்ட? நான் தான் கேட்டேன். இல்ல நீங்க யாருன்னு கேட்டது நான் தானே கேட்டேன். யார் கேட்டது? நான் கேட்டேன். நீ எப்ப கேட்ட? இப்ப நான் கேட்டேன். கேட்டது நான் இல்லையாப்பா? கேட்டது நீங்களா? நான் கேட்டேன். எப்படி கேட்டீங்க? நீ இப்ப எதுல கேட்ட? நான் வாயில கேட்டேன். நீ கேட்டது இந்த இடத்துல கேட்டது யாரு? கேட்டது நீங்க. இந்த இடத்துல நீங்க கேட்ட. ஆமா. நீ கேட்டது இந்த இடத்துல கேட்டது யாரு? கேட்டது வந்து நீங்க. நான் தானே கேட்டேன். ஆமா. நான் கேட்டா யார் சொல்லணும்? நீங்க கேட்டா நான் சொல்லணும். சொல்லு. எதை சொல்ல? ஐயா நான் என்ன என்ன? ஏய் ஏய் கேட்டியா கேட்கலையா? கேட்டேன். கேட்ட சொல்லு. அதுதான் நீங்க யாருன்னு கேட்கிறேன். நான் கேட்டு தொலைறேன் விடுங்க. இப்ப நான் கேட்கலையா? யாரு? நான் கேட்கல, நான் செவிட்டு போயிடப்ப. ஐயா நீங்க உங்களுக்கு காது கேட்கலாம் தானே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நான் கேட்கலங்கிற? அதுதான் கேட்கிறேன். நீங்க யாருன்னு கேட்கிறேன். யாரு கேட்கறது? நான் கேட்கிறேன். எது கேட்கும்? கேட்கறது எதுடா கேட்கும்? காது கேட்கலாம். வாய் என்ன ஒண்ணு? வாய் வந்து பேசணும். நீ பேச போறியா கேட்க போறியா? நான் வந்து பேச போறேன். பேச போறியா? நீ பேசினா உள்ள வர. ஐயா வாங்க முதல்ல. நீங்க எல்லாத்தையும் ஒரு மஜ்ரமே பண்ண முடியாது. ஆமா ஆமா. இப்ப கேட்க போறியா பேச போறியா? நான் பேசுறேன். உனக்கு புரியுற மாதிரியே கேக்குது. சரி. இப்ப நீ பேச போறியா? சரி பேச நான் கேக்குறேன். ஹலோ எச்சுமே நீங்க யாரு? பேச போறேன் என்ன பையன் கேக்க? என்ன பண்ண போற? நான் கேக்குறேன். எது கேக்கும்? காது. காது தானே கேக்கும். ஆமா ஆமா. வாய்க்கு இந்த இடத்துல வேலை இருக்கா? வாய்க்கு இல்ல வாயை மூடு. காதுல கேளு. ஐயோ மசர கூட காதுல கேட்க முடியாது. ஐயா அப்ப காதுல கேட்காத சுட்டு பேச பேச்சு. ஐயோ அந்த காது கேட்க நீங்க யாரு? வாயால கேட்டா என்ன செய்வேன்? நீங்க யாருன்னு கேக்குறேன். நான் சொல்லவா? அப்ப நீ கேட்கணும். கேட்கறத கேட்ட மாதிரி கேட்கறானே சொல்ற மாதிரி சொல்ல முடியா? அப்ப நீ கேட்க போறியா சொல்ல போறியா? ஐயோ நான் என்ன செய்வேன்? முரட்டு லூசுகிட்ட வந்து மாட்டி தொலைச்சிட்டேன். ஐயமே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓடி நல்லா இருக்கு போய் யாரா அப்படி பண்ணுறேன். ஏப்பா தம்பி என்ன கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ற மாட்டேன் கேளுங்க. ஆமா அப்ப அண்ணன் பேசுறேன் தூக்க வச்சு மறந்து
நான் என்ன செய்வேன்? சோட்டு பெரியவா. ஏய் பேர் செஞ்ச ராவா போயிட்டு இருக்கு பாரு. சரி அது கேட்டு நீங்க எந்த ஊரு? இப்ப நான் என்ன யாருன்னு தெரியுமா? இப்ப எந்த ஊர்னு கேட்டா நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க யார் எந்த ஊர்னு கேக்குறேன். மேலூரு. என்னது மேலூரு? ஐயமே நம்ம மேலூராவியா? மேலூராயா? இரியா வேற பேச்சுக்கு எங்க ஊர்ல கூட பேசுவேன். மேலூர்ல நான் 16 வருஷம் எங்க பெரிய பாட வட்டி கடையில தான் வந்தேன். நீ இங்க வர முடியாதியா? ஏன் வர முடியாது? 16 வருஷம் எங்க பெரிய பாட வட்டி கடையில மேலூர்ல வேலை வந்து நமக்கு தெரியாத ஆளு ஒரு ஆளு கிடையாது. மேலூர்ல யாரு மையன்? பிரம்மா மையன். பிரம்மா மையன் அடிச்சு வச்சுக்க. ஐயா பிரம்மா மையனாயா? ஆமா. நான் என்ன செய்வேன்? எதுக்கு இந்த அம்பாக்கெல்லாம் உன் நொப்பன கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்க கூடாது முதல்ல. அப்படிதான் பேச முதல்ல. மேலூர் அப்பேன் ஒருத்த பொண்டாட்டியை சேர்த்து வச்சுக்கிட்டு போய முதல்ல. இன்னொருத்த பொண்டாட்டியை சேர்த்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு பாக்குறேன் கீழே வழிய ஸ்பிளண்டர் பிளஸ் பைக்ல அன்னைக்கு திருப்பத்தூர் கீழே வழிய வந்துகிட்டு இருக்காரு அப்பேன். 2 பொம்பளை பிள்ளைய 2 பயல வீட்டுல. மனுஷன பாரு மனுஷனே. எங்கப்பா போய முதல்ல. ஊரே காரிக்கிட்டு தூப்புது உன போல பத்தி. ஐயா இந்த அதிகாரம் நொப்பன வச்சு எல்லாம் வச்சுக்க கூடாது. நொப்ப இப்ப என்ன வேலை பாக்குறாரு? படைக்கிறாரு. ஐயா படைப்பு அப்பா மாதிரி வைக்க போறது மேயவே முடியாது. வைக்க மயிறாரு. ஆமா 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 ஐயா எங்க ஊரு அமரடிக்கு இந்த அளவு அப்ப வந்தாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அமரடிக்கு? ஆமா எங்கப்பா வந்தாரு? ஆமா ஆமா அப்ப கூடலூர் தங்க வீட்டு வயல அண்ணாங்க ஐயா சேட்டா 2 இந்த வயலை வைக்க கட்டுயா அப்படின்னு. அப்ப கட்டு 40 ஓவாக்கி ஏத்திக்கிட்டாரு. ஒரு மழை தான் பெஞ்சு. என்னது படுத்தடியா 30 ஓவாக்கி கட்டை ஏத்திட்டு போயிட்டு 2 ஏக்கர் காசு நொப்பம் தரல. இன்னைக்கு எனக்கு நொப்ப வந்தான்னு எனக்கு காசு வந்தான்னு இப்ப சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு 2 ஏக்கர் காசு என்ன அந்த ஆளு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வரணும் 2 வைக்க 2 கட்டு. யாரு சொல்லி வந்தானுங்க எனக்கு இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். எங்க அப்பா? ஆமா 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 சரி உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? யாரம்மா? உங்க அம்மா நல்லா இருக்காங்க. உங்க அம்மா நல்லா புண்ணியவதி. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன என்ன எப்படி இருக்கா உங்க அம்மா? வெண்மை நீரா ஆடை அணிந்திருப்பாங்க. என்ன என்ன வெள்ளை புடவை கட்டிருப்பாங்க. யார் உங்க அம்மாவா? வெள்ளச்சல. நான் என்ன செய்வேன்? உங்க அம்மா வெள்ளச்சல கட்டி இருக்கா? ஆமா. உன் அப்பன் தான் தப்படி தரமா நடப்பாரு. உங்க அம்மா நல்ல புண்ணியவதி. ஆமா நல்ல புண்ணியவதி. வெள்ளச்சல நான் என்ன செய்வேன்? வாங்க நானு. நமக்கு போக்குவரத்து மேலூருக்கு போக்குவரத்து இல்ல. அதனால வர்றது கிடையாது. எப்படி உங்க அப்பா முடியாம கிடந்தாரா? நான் என்ன செய்வேன்? எதுக்கியா? இல்ல உங்க அப்பா கிட்ட கேட்டு என்ன செய்வேன்? எப்படி 30 சென்ட் இருக்கானா என்ன? எதுக்குடா உங்க அப்பா முடியாம கிடந்தாரான்னு கேக்குறேன். எங்க அப்பா எங்க முடியாம இருந்தாரு? உங்க அம்மா வெள்ளச்சாலை கட்டி இருக்கு. ஆமா அதுக்கு எங்க அம்மா அப்பா முடியாம இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல உங்க அப்பா உயிரோட இருக்காரா இல்லன்னு இருக்காரு. உங்க அப்பா உயிரோட இருக்காரா? ஆமா. ஏயா உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது உங்க அம்மா வெள்ளச்சாலை கட்டக்கூடாது முதல்ல. கட்டிதான் இருக்கு. கட்டி இருக்கா? ஆமா. ஐயா ரொம்ப அட்டா தரத்துற முதல்ல. ஒரு புருஷக்காரன் உயிரோட இருக்கும் வெள்ளச்சாலை கட்டக்கூடாது உங்க அம்மாட்ட சொல்லுங்க முதல்ல. ஐயா மனுஷனை பாரு மனுஷனே. எதுக்கு எங்க அப்பா இருக்கிறதுக்கு உள்ள வெள்ளச்சாலை? உங்க அப்பா நல்லா இருக்காரு. நல்லா இருக்கு. உங்க அப்பா நல்லா இருக்கும்போது வெள்ளச்சாலை கட்டக்கூடாது. ஏன் கட்டக்கூடாது? கட்டக்கூடாது ஐயா. ஏன் ஐயா உங்க அம்மா பெரிய ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை வைக்குதாயா? அதான பார்த்தேன். எப்போ சேர்ந்துச்சு உங்க அம்மா? யாரு வெள்ளச்சாலை கட்டியிருக்க உங்க அம்மா? அட அறிவு கட்ட முட்டா பையல. வெள்ளை களி உடைத்து வெள்ளை பனி மூண்டு வெள்ளை கமலத்தை விட்டுருவா வெள்ளை அரசனோடு என்னை சரியாசனம் வைத்த தாயே என்று கலைவாணி சரஸ்வதி எங்க அம்மா. ஐயா உங்க அம்மா சரஸ்வதிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பனா உங்க அம்மா மல்லலாறுல சேர்ந்திருக்கா வெள்ளச்சாலை கட்டியிருக்கேன். பல்லலாறுனா இங்க ராமலிங்க அடிக்கிறாங்க. ஆமா ஆமா அங்க சோறாக்கி போடு. அதுவும் சேரல. முகரே பாரு முகரே. உங்க அம்மா அல்லவடியாவுல சேர்ந்திருக்கா? நான் என்ன செய்வேன்? சேர்த்துட்டாங்களா? நாராயணா இங்க வாயா இங்க. எங்க அம்மா கலைவாணி கல்விக்கு அதிபதி எங்கம்மா. அப்படியா? மேலூர்னா இந்த மேலூர் கொட்டாம்பட்டி மேலூர்ல மேலோகத்தை சுருக்கி மேலூருங்கிறேன். பிரம்மதேவன் எங்க அப்பா பரமா இல்ல பிரம்மா. ஐயா பரமா இவன் முகரே பாருமா நானும் பார்த்தேன். சரி இவன் நாக்கு இந்த ஆளாக்குன்னு பார்த்துட்டேன். சண்டால பாய் வச்சு காசு இருக்கே. ரொம்ப சந்தோஷம். சரி நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. நான் உன்னை கேட்கவே இல்லை. இல்ல நானா சொல்றேன் உங்களுக்கு. நீ என்ன சொல்ற? நீ லூசா? நம்ம வந்ததுக்கு நான் பத்தி தான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை கேட்கவே இல்லை. நீ என்ன சொல்ற? நீ என்ன லூசா? நீ சரி நான் பேசலாம் இல்ல பத்திக்கிட்டு இருக்கேன். சும்மா இருக்கேன். என்ன யாருன்னு தெரியுமா? யாரு நீங்க? ஒரு இடத்துல சொல்லி முடிக்கவா? அப்படி சொல்லுங்க. விரிவா சொல்லவா சுருக்கமா சொல்லிடுறோம். நீங்க உங்க வருமாடியே சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கர பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரமாள், நடன பிரியா ருத்ரா அப்படி என்பதை போல இருக்க. சுந்தரமாள்னா அது யாருன்னு கேக்குறேன். எங்க அது ஒரு ஆளுக்கு ஒரு சிறப்பு மாதிரி. ஓஹோ நான் யாரு தெரியுமா? யாரு? கலகப்பிரியன். கலகப்பிரியன் இப்படின்னா என்ன? நாரதர்
ஐயா நாரதராயா நீங்க? உங்க வேலை என்ன? கலகம் செய்வது. கலகம் செய்யறது. உங்களை விட்டு கலாக்காரர் இங்க எங்க ஊர்ல இருக்கா தம்பி? என்ன வேலை? என்ன கலகம்? இப்பதான் கலாமணி கிழிக்க போறாங்க. மனுஷனா பாரு மனுஷரியா, நீங்க போற வீடு ஏதாச்சும் ஒரு வீடு உருப்படுதா? யாயா போட்டுக்கிட்டு அந்த குடும்பமே குட்டியத்து வரா போயிருது. மனுஷனை பாரு, உன் பேரு உங்க பேரை யார் வேணா காட்சி ஒரு மனுஷனுக்கு வைக்க முடியுதா? முதல்ல மனுஷன் போங்க முதல்ல. இந்த பிள்ளையாரு அந்த பய வீட்டுக்கு போகும்போது ஒரு பழத்தை கொண்டு ஒண்ணு 2 பழத்தை கொண்டு இல்ல ஒரு வாங்கல கம்ப கொண்டு போ, ஒரு கத்தியை கொண்டுட்டு போ. சின்ன பையனோட 2 பழத்தை கொண்டுட்டு போய் மண்டையை பிடிச்சி சண்டையை போட்டுக்கிட்டு கடந்த பாரு. அதுக்கு பிறகு சமாதானம் பண்றீங்க. போங்க முதல்ல. ஐயப்பனே, பிள்ளையார அந்த பய வீட்டுக்கு போனான். நீங்க தானே போனதுன்னு கேக்குறேன். என் மச்சான் எவ்வளவு ஒரு ஆளு தெரியுமாயா? யாரு உங்க மச்சான்? முருகன் விநாயகர் எவ்வளவு ஒரு ஆளு அந்த பயல வீட்டுக்கு. ஆமா ஆமா ஆமா. என்ன சபித்து விடுவேன். சபிச்சு நல்ல கொஞ்சம் பெப்பர் போட்டு தூக்கலாம் போட்டு சமைச்சு கொடுங்க. சபித்து விடுவேன், சமைச்சு விடுவேன். இதெல்லாம் இருக்கிறது தம்பி. சரி சரி. நாரத மகரிஷி எங்க அப்பா பிரபலவேணி, எங்க அம்மா கலைவாணி. சரி சரி. பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, மாமா சிவருமான். ஓ சரி, இவ்வளவு விஷயத்த என்னை பத்தி வெள்ள நீங்க கேட்டீங்கல்ல? ஆமா ஆமா. நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணி கேட்கவா? எனக்கிட்டயா? சரியா சொல்லிருவீங்கல்ல? சொல்லிருவேன். உண்மையாக அட சொல்ல போறேன். நமக்கு என்ன? யார் நீங்க சொல்லுங்க. நான் வந்து காவல்காரன். நீ லூசாடா நீ? கவியை பேச சொன்னா கவியும் பேச மாட்டேங்கிற. சரி, உன்னை யாருன்னு கேக்குறேன். அதுதான் நான் காவல்காரன்னு சொல்றேன். நான் உன்னை என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டா நீ என்ன சொல்லலாம்? நான் வந்து இந்த வேலை பாக்குறேன்னு சொல்லணும். நான் காவல் பாக்குறேன் நீங்க சொல்லலாம். ஆமா ஆமா. நான் கேட்ட கேள்வி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் நீங்கன்னு கேட்டீங்களா? யார் நீங்க என்ன கேட்டேன்? ஆமா ஆமா. நீ காவல் பாக்குறியா இல்ல என்ன பண்ற களை எடுக்கிறேன்னு கேட்டனா? கேட்கல. நான் கேட்டது என்ன? யார் நீ? யார் நீ? சரி, வர சொன்னாங்க வந்தேன். தம்பி இது இல்ல பதில். சரி, கேக்குற கேள்வி பதில் சொல்லு. யார் நீ? எங்க நான் எங்க அப்பாவுக்கு புள்ள. நீ யார் யாருக்கு புள்ளன்னு கேட்டனா? உன்னைய நான் யாருக்கு யாருக்கு புள்ளன்னு கேட்டா எங்க அப்பாவுக்கு புள்ள இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க பிறந்தா கூட நீ சொல்லலாம். சரி, நான் கேக்குறது நீ யாரு? எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு புள்ள. ஐயா நான் என்னப்பா பேச? ஐயா இங்க பேச. ஐயா ஐயா போட்டு கொள்றேன். உங்க நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. கேட்காதவரையா? ஏய் இங்க பேசுறானே. சரி சரி. யார் நீ? எங்க அண்ணன். ஐயோ எனக்கு தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. நான் ஒரு உருவம் தெரியாம உருவம் நருவம் புருவம்லாம் உன்னை கேட்கல. உருவம் தெரிஞ்சாலும் கேட்கல. யாரு நீ தான் கேட்கிறேன். ஐயோ எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து தெரியாதனமா வந்து தொலை. நீ வந்து தெரிஞ்சாலும் வந்து தொலைஞ்சிருக்க மாட்டேன். நல்லா இருக்கு, ஆளை விட்டு தொலை. தங்கச்சி பொண்ணுக்கு மூத்தரம் தெரிவிக்க முடியல. நான் சும்மா முதல்ல இல்ல எல்லாம் கொஞ்சம் நேரம் கை பேசுவோம். ஐயா வேணாம்பா தம்பி. தம்பியா? சரி அண்ணன். சரி, வீரத்தவன் என்ன யாரு? வீரத்தவனா? நான் தான். தப்பா சொல்லிருக்காங்க. வீரத்தவன் நீங்க தான் வீரத்தவன். பார்த்து போது தெரியுது. ஐயோ சொல்லக்கூடாது. இது மாதிரி ஒரு ஊர்ல செஞ்சா மூத்தரம் தெரிஞ்சிருச்சு. சரி, உள்ள சத்தம் கேட்டுச்சு. ஆமா ஆமா கேட்டிருக்கேன். யாரு இவனு? யாழு. யாழு. இன்னும் சத்தம்? இன்னொன்னு என் தங்கச்சி. சரி, யாராவது கூட்டிட்டு சம்பளமே கூட்டி அந்த தானே வாங்கிட்டு இருக்கேன். போங்க முதல்ல. வாங்குச்சு மாதிரி இருந்துட்டு என்ன ஷர்ட்டை உங்களை சொல்லலாம். நீங்க போங்க முதல்ல. இல்ல உங்களை சொல்லல. நீங்க போங்க முதல்ல. தெரியாதவா நான் உங்களை சொல்லல. என்ன நானே சொல்லிக்கிட்டேன். போங்க முதல்ல. ராஜபாட்டு போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் மசரா கூட இந்த மக்களே வர மாட்டேன். போங்க. சொன்னாரு. ஐயா ஐயா நெருப்பாச்சு கொடுத்துட்டு அந்த சும்மாவே போதும். நீ நாரதர் போறேன்னு சொல்லியா? யாரு? ஐயா நாடா பக்கமே நான் வரல. சங்கத்து கால செருப்பா கட்டி அடிக்க வரல. ஆனா சர்வனிக்கு போகணும். நாடகத்துக்கு அது வைக்கிறோம், பஸ்ல வைக்கிறோம். ஐயோ நான் எவ வேணும் இந்த வேலையை பாத்தியா? வந்தவனே டவுசரை கட்டி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம கம்பெனியெல்லாம் அப்படி தூங்க மூஞ்சி கம்பெனி இருக்கும். ஒரு நல்லா பெருக மாதிரியே உட்கார்ந்து இருக்கீல தம்பி. அண்ணாதுரை அண்ணன் இவ்வளவு கேவலம். நாடகத்துக்கே வல்ல தெரியுது. இப்பதான் ஏன் நம்பியார் செத்தமன போங்க. ஆளு என்ன செய்வேன்? நீ என்ன அப்படியே குளிச்சுக்கிட்டு நிக்கிற? ஒரு உடம்பு தண்ணி கொண்டாந்து மேல ஊத்த சொல்லுவ. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கொண்டாந்து நினைச்சு போட்டிருக்கியா? எங்க அவன அப்படி வேலைக்கு? வேலை அப்படி வேலையோ? சரி. அம்மா அம்மா இந்த நீயோ நானோ
ரொம்ப நன்றி. அடுத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யார் வந்திருக்கா? அவர் தான் நாரத மக ரிஷி. சாமி வந்திருக்காரா? ஆமா. பாருங்கள் சாமி. சுவாமி. என்ன சாமி பின்னால் நிக்கிறாரு? என்ன பண்ண வர சாமிய? பாட்டுதான் பாடி நீங்க ஆடல, அதனால நீங்க ரெண்டு பேரும் ஆடி நான் பார்க்கணும். நான் பாட நீங்க ஆட படவா தனித்தனி ஆடணும். இந்த பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க ஆடணும். சரிங்களா? பலே ஒரு மணிலுங்க கடலத்தே உரத்திலே காடப்புறா அந்த கடலை கொள்ள உரத்தில் இறங்கி காடப்புறா அந்த காடப்புறா கலங்குறம் மாயம் மனசு கலங்குறம் மாயம் மனசு ஐயா வாங்க வாங்க. இப்ப நீங்க அந்த கடலை கொள்ள ஓரத்தில் சாப்பிடியா பழைய பழைய ஆடியா 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 அப்படியா பழைய பழைய அப்படிதான் பின்றா பிள்ளையா அந்த கடலை கொள்ள வாசிக்கிறோம் கேட்கலையா? உன் காது அடப்பு உண்டாயிருச்சு. கொடுத்து வாசிக்கிறேன் லூஸ் ஆயிட்டா பொண்ணு. தங்கச்சி இங்க ஒரு ஆளு வந்து நம்மள அந்த பாடு
ஆசீர்வாதம் வாங்கிடா வாங்கியாச்சு. நானும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அல்லவா? அழைத்து வாருங்கள் சுவாமி. சுவாமி என்னடா அட யாயா வண்டி இவ்வளவு மரியாதையா பேசுறாப்ல நீ? தங்கச்சி வண்டி நான் பஸ் ஸ்டாண்ட விட்டு போகவே இல்ல. தங்கச்சி ஐயோ நான் என்ன சொல்ல சாமி உடம்பிடாப்ல மூளை. என்னடா ஏய் என்ன தங்கச்சி வந்திருக்க உங்களை கூப்பிட்டேன். சாமி வாருங்கள். வணக்கம் வணக்கம் பலரை சொல்லி நாரதர் முள்ளி தமிழரை கண்டு வணக்கம் பலரை சொல்லி நாரதர் முள்ளி தமிழரை கண்டு வரவாடு நான் வாழ
சாமி. ஏன் நீ கொஞ்சம் கூட நாரதர் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற? நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வா. உங்க நகைச்சுவை கேட்டீங்கன்னா அப்ப நான் நிக்கிற மனுஷனா தெரியல உனக்கு? நான் உன்னை கேட்கவும் சொல்லல, உன்னை போ சொல்லவே இல்லை. நீ ஏன் போற? நீ வெளிக்காவல் தானே? வெளிக்காவல் தானே நீ? அப்புறம் ஏன் உள்ள போற? நில்லு. ஏன்டா மறந்த குடிச்ச மாதிரி நிக்கிற? நீ போய் என்ன ஏன் கூப்பிடுற? போக வா. நீ ஏன் கூப்பிடுற? கேளியா சின்ன தொலையா பெரிய தொலையான்னு?